சந்தோஷம் சொல்கிறோமா ஸ்டேஷன் எடுக்கிறோம் மதி என்னண்ணா berapa na naula? வீட்டு பத்திரம் போயிட்டு அது இன்னும் ஓப்பன்ல இருக்கு சார். ஆமா பேப்பர் காட்டா வணக்கம் சார். இப்போ ஒரு பொண்ணு வந்து எனக்கு 10 வருஷம் குழந்தை கிடையாது. அதனால வந்து என்னை யாரும் எங்கள் வீட்டில் சண்டை போடலை, ஏன் உனக்கு குழந்தை பிறக்கலைன்னு. அது நான் என்ன பண்ணேன், அக்கா பொண்ணு அது அக்கா கொண்டாந்து விட்டா. ரெட்டை குழந்தை பிறந்தாலும் சரி ஒன்று கொண்டாந்து விடுன்னு அப்படியே அதை வச்சு நாங்கள் வளர்த்து ஆடிட்டர் வரைக்கும் படிக்க வச்சுருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன். இவனுக்கு ஏதோ காலேஜ் ஃபீஸ்லாம் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. என் அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுத்து போகிறாங்க. அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. கொண்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ஹெட் ஆஃபீஸ் போய் நான் வாங்கிட்டு வந்துருவாது. நீ ஒன்றும் பண்ண முடியாது. பத்திரத்தை எதுக்கு எடுத்துன்னு போனேன் சொல்லுங்கள் சார். இந்த ஆடிட்டர் பண்ணுற வேலையா இது? ஆடிட்டர் பண்ணுற வேலையாக கூட இருக்கலாம். நாங்கள் உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ணி எங்களுக்கு நன்றியோடு நடந்துக்கோம். பிரச்சனை பண்ணாது எங்ககிட்ட. உனக்கு எல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். 42 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். யார் சார் செய்வாங்க? உங்கள் அம்மா பம்மல் நகரா அந்த கல்யாணத்துக்கு வரவே இல்லை. உனக்கு ஒரு நல்லது பண்ணால் நீ எங்களையே வேலை வைக்கிற. சந்திரசேகர், எங்கள் அம்மா கஜலட்சுமி. இவங்க அப்பா வந்து இறந்துட்டார் சார் சின்ன வயசில். அப்பாவுடைய வீடு சிட்ல பக்கத்தில் இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு 10 வருஷம் குழந்தை இல்லைன்னு ஒரு பொண்ணு எடுத்து வளர்த்தாங்க சார். இன்ஃபார்மலாக தான் வளர்த்தாங்க. அது எங்கள் அம்மாவுடைய அக்கா பொண்ணு தான். லீகல் ஏரில் இருந்தால் கூட ரிலீஸ் சீட் விடுதலை பத்திரம் அந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி 40 சவரம் போட்டு கல்யாணம் நின்று போன கல்யாணம் நாங்கள் நடத்தி வச்சிட்டோம் சார். இப்போ போன வருஷம் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இவங்களை கொண்டு போய் ஒரு மனநல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வீடு பூந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிகுலர் கேன்சர் சர்வீஸ் சார். எனக்கு கல்யாண சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் போராடி தான் வளர்றேன். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. என் செட்டில்மெண்ட் பண்ணாமல் அம்மா கிட்ட இருக்குது. நான் அந்த பணத்தை பென்ஷன் பணத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த அக்கா வீட்டுக்காரோட வந்து என்னை கொலை பண்ண வந்தாங்க சார். வீட்டுக்குள்ளே வந்து என்னை அடித்து, தம்பி இதுக்கு உடந்தையாக இருக்கான், அடித்து வீட்டில் இருந்த பத்திரம், வீடு வந்து அடமானத்தில் இருந்தது. அம்மா நானும் அந்த பத்திரம் எடுத்து வந்து வச்சுருந்தோம். லாக்கரில் இருக்கிற முன்னாடி பத்திரம் எடுத்துக்கிட்டாங்க. வீட்டில் இருக்கிற நகைகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் அந்த பத்திரத்தை எடுத்துன்னு போயிட்டு தம்பியோட ஷேரை மட்டும் தம்பியை கன்வெர்ட் பண்ணி வாங்கிட்டாங்க சார். தம்பி வந்து அம்மா அண்ணா வேணவே வேணான்றான். நாங்கள் ஏதோ அவனுக்கு துரோகம் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அக்கா வீட்டுக்காரால தம்பியும் கண்டிப்பாக வந்து ஏமாற்றப்படுவான். ஏன்னா அவன் ஷேரை வந்து எங்களுக்கு தெரியாமல் ஒரு ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியில் எங்களுக்கு தெரியாமல் எழுதி கொடுத்துட்டான். ஏன்னா அம்மா வந்து ஆல்ரெடி அஃபிடேவிட் கொடுத்துட்டாங்க. அது எனக்கும் என் தம்பிக்கு மட்டும்தான். நாங்கள் 2 பேர் தான் அம்மாவுடைய பசங்க, பயாலஜிக்கல் சன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி வீட்டை படம் பிடிச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுச்சு. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நகைகள் வீட்டில் வந்து நகைகள் இருந்தது சார். அதை காட்டுறோம் பாருங்கள். நகைகள்லாம் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த பழியை என் மேலே போடுது. பென்ஷன் பணத்தை வந்து என்னோட பணம் தான். அதை கன்சென்ட்டோட பண்ணி என் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். நானே வாழ்க்கையை போராடி தான் சார் வாழ்கிறேன். எனக்கு கல்யாணம் இல்லை. இப்போ நான் இறந்துட்டா கூட நான் அதை வீடை ஒன்றும் எடுத்துன்னு போகிறதில்ல. நான் அந்த வீட்டில் ராஜா மாதிரி வாழலாம். ஆனால் எங்கள் அப்பா அம்மாக்கே பிறக்காத ஒரு கேரக்டர் வந்து அந்த வீட்டை மொத்தமாக அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த நகையெல்லாம் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க, நானும் அம்மாவும் பாதுகாப்பு கருதி நாங்கள் எங்கள் 2 பேருக்கு பாதுகாப்பு இல்லை. தம்பி வந்து யாரோ ஃப்ரெண்ட்ஸுங்கிற பிள்ளை ரவுடிங்க மாதிரி வந்து எங்களை மிரட்டுறாங்க. நாங்கள் வந்து வீட்டை போட்டு தனியாக அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், என் ட்ரீட்மெண்ட்டு பார்க்கணும் சார். நாங்கள் இல்லாத நேரமாக வந்து அம்மாவுடைய திங்ஸு, புடவை 200-300 புடவை, வீட்டில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் அம்மா யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க சார். கேட்டால் அந்த இங்கே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஏசி சார்கிட்ட. அது லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பெண்டிங்கில் இருக்குது. கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, என் ஒய்ஃப் வீடு இது,
என் தம்பி எழுதி கொடுத்ததால மிஸ்யூஸ் பண்ணி எங்களை அராஜகமாக அந்த வீட்டை விட்டு 2 பேரும் வெளியேற்றி மொத்த வீட்டையும் அடையணும்னு பார்க்குறாங்க சார். நாங்கள் எங்கே சார் நடுத்தருக்கா சார் போவோம்? அதனால் எனக்கு ஒரு நியாயம் வேணும் தான் சார் நானும் அம்மாவும் வந்து இதை கோரிக்கை வைக்கிறோம் சார். இருக்க முடியாதா? என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டில் எங்களால் இருக்கவே முடியல சார். தினந்தோறும் அம்மா மிரட்டுறாங்க, அம்மாவோட கையெழுத்து வேணும்னு மிரட்டுறாங்க சார். நாங்கள் சிஎம் செல்லுக்கு ஒன்று ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அம்மா கையெழுத்து போட்டால் எல்லாம் நாங்கள் நடுத்தருக்கு தான் சார் போகணும். அவர் வந்து நல்லவர் இல்லை போட்டிருக்கு. ஏன்னா நான் சூழலையே பெரிய ரவுடி, உன்னை கரு அறுப்பேன். எங்கள் அம்மாவுக்கு 10 வருஷம் கருவே நிற்கலை. நான் உன்னை கரு அறுத்துருவேன், உன்னை நான் சூழலையே பெரிய ரவுடி, உன்னை அடித்து உன்னை கொலை பண்ணுருவேன், என் பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் என் பொண்டாட்டிக்கு தான் கொடுக்கணும். அவரு வேலைக்கு போகணுன்னா நானே கூட ஹெல்ப் பண்ணுறேன் சார். அவர் வேலை வாங்கி கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன் சார். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணோன்னா எங்கள் குடும்ப விஷயத்தில் வரக்கூடாது. வீடு வந்து எனக்கு என் தம்பிக்கு தான். தம்பிக்கு நாங்கள் துரோகம் பண்ணல. அவர் தப்பாக புரிஞ்சுட்டு பணத்துக்காக அந்த அக்கா பக்கம் சாஞ்சிட்டார் அவர். இப்போ அவர் சாஞ்சதால எனக்கு எங்கள் அம்மாவுக்கு சிக்கலாக இருக்குது. அவங்க 2 பேர் தான் மெயின் சார். தம்பி வந்து அவங்க கைப்பாவையாக இருக்கார். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது சார். வயசானவங்களை வச்சு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். இவங்க வருமானத்தையும் முடக்கிட்டாங்க. பேங்க்கில் போய் யாரும் ஃப்ரீஸ் பண்ண சொல்ல சார். அந்த பொண்ணு நாமினி கேட்குது. அந்த பொண்ணுக்கு நாங்கள் நாமினி தர முடியாது சார். ஸோ நாங்கள் பசங்க 2 பேர் இருக்கோம். நான் அம்மா வச்சு நான் பார்த்துக்கிறேன். நானே கூட பார்த்துக்கிறேன் சார். அம்மா பார்த்துக்கிறது என் கடமை தான். அதனால் இவங்க தேவையில்லாமல் வந்து எங்களை தொல்லை பண்ணாமல் வீட்டு பத்திரத்தை இன்னும் ஒப்படைக்கவும் மாட்டேங்கிறாங்க சார். வீட்டு பத்திரம் அவங்ககிட்ட அன்லாஃபுல்லாக இருக்குது. என்ன பண்ணணும்? அரசு காவல்துறை உங்களுக்கு என்ன பண்ணணும்? அம்மாவுடைய வருமானத்தை மீட்கணும் சார். எங்கள் வீட்டு பத்திரம் எங்ககிட்ட வரணும். எனக்கு என் தம்பிக்கு மட்டும் அஃபிஷியலாக அது வீடு வந்து 2 பேருக்கு தான் பிரியணும். அம்மா வந்து நாங்களே பார்த்துக்கணும் சார். இவங்க 2 பேரும் எங்கள் வீட்டு விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது சார். வீட்டில் வந்து கீழ் போர்ஷன் பாதுகாப்பு இல்லாதெல்லாம் நான் பூட்டு போட்டேன் சார். மேல் போர்ஷனில் தம்பி எழுதி கொடுத்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க சார். அந்த பொண்ணு வந்து இப்போ அம்மா இல்லாதெல்லாம் மொத்தம் அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா உரிமையாளர் அம்மா தான். அம்மா இல்லாதெல்லாம் மொத்த வீட்டையும் நம்ம எடுத்துடலாம். நாங்கள் எங்கே சார் நடுத்தருக்கா சார் போக முடியும்? இப்போ எனக்கு வாரிசில் கல்யாணம்னா கூட நான் வாழ்ற வரைக்கும் அந்த வீட்டில் ராஜா மாதிரி வாழலாம். நான் இறந்ததுக்கப்புறம் கூட அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அதை அடைஞ்சே தீரணும்னு அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. யாரும் எங்கள் அம்மா அப்பாக்கே அது பிறக்கல சார். நல்லா கிராண்டாக கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் சார். துளி நன்றி இல்லை. இப்போ நான் சாகணும்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லாம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பொருள் எல்லாம் போட்டது 5 மூட்டை புடவை, 20 மூட்டை பேக் திங்ஸை கேட்டால் அந்த ஆள் வந்து என் ஒய்ஃப் திங்ஸ்ன்ற. அவங்க ஒய்ஃப் பொருள் எதுவுமே கிடையாது. எல்லாம் அம்மாவோட பொருள், அம்மாவோட நகை இருக்குது. போட்டபடி தான் அம்மா வந்தாங்க. எல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் போச்சு. தம்பி அம்மா கிட்ட சண்டை போடுறது. அந்த வீட்டுக்கே நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார். நான் எதுக்கு என்னோட இது தம்பி அக்காவுக்கு நல்லாவே தெரியும். நான் கேன்சர்லேருந்து மீண்டு வாழ்றேன்னு தெரியும். சரியாக தான் வாழ்றேன்னு தெரியும். வாழ்க்கையே நான் பாதி போயிடுச்சு. இப்போ 37 வயசு 38 வயசு கடந்து வாழ்ந்துருக்கேன். கல்யாணம் கூட சாத்தியக்குறல் இருக்கான்னு தெரியல. இவங்க பெற்ற 2 பசங்களும் இவங்களுக்கு திருமணமும் பண்ண முடியல இவங்களால. அந்த பொண்ணுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி வச்சோம். ஆனால் அந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் யாரையும் எங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்சது மொத்தத்தை அடையணும்னு பார்க்குறது. அந்த பொண்ணு என்ன கிளைம் பண்ணுது? மேல் மாடி நான் கட்டினேன். அந்த மேல் மாடி அந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஏன் செட்டில்மெண்ட் பண்ணாமல் இருக்கு? அம்மாவோட உழைப்பு சார் அது. அண்ணன் தம்பிகளுக்காக அதை கட்டி கொடுத்தாங்க. அது அந்த பொண்ணுக்கும் அந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது ரிலீஸ் டீடு பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லணும். விடுதலை பத்திரம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு அம்மா. அப்போ நீ சொல்லணும் நான் வீடு கட்டினா விடுதலை பத்திரம் கொடுக்க மாட்டேன்னு. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் தெரியும் எங்கள் அம்மா அப்பா எடுத்து வளர்த்தாங்க. இப்போ அது என்ன சொல்லுது? என்னையே எடுத்து வந்து வளர்த்தீங்க. வளர்த்த கடமைக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. பத்திரத்தையும் கொடுக்க மாட்டேங்குது. மொத்த வீட்டையும் கண்ட்ரோல் பண்ணி மொத்தத்தையும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். நாங்கள் எங்கே சார் நானும் அம்மா நடுத்தருக்கா சார் போக முடியும்? கோர்ட்டில் நான் ஆமாம் சார் இவங்க பத்திரம் எடுத்துன்னு போயிட்டு கொடுக்கலன்னா அம்மா வந்து கொஞ்சம் இப்போ தான் நல்லா ரிகவர் ஆகிருக்காங்க சார். அவங்க வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட சர்டிஃபிகேட் வச்சுங்க. இப்போ நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து மேனிபுலேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு சாதகமாக அம்மா பேசினா ஃபிட்டுன்றாங்க. ஏன் அம்மா வந்து 3 பேரும் காமனாக தான் பார்ப்பாங்க. எனக்கு சாதகமாக பேசினா அம்மா வந்து இல்லை அவங்க மனநிலை சரியில்லை அப்படின்னா. அதனால் இது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு என் பொசிஷன் என்னைய வந்து யாரையும் ரவுடிங்கெலாம் கூட்டு வந்து மிரட்டுறாங்க சார். அவன் தம்பி ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் யாரும் வந்து மிரட்டுறாங்க. ஏரியாவில் நீ நடமாட மாட்டேன் அப்படின்னு மிரட்டதால நான் சேஃப்டிக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் சார். என்னுடைய பொசிஷனுக்காக நான் கேஸ் போட்டிருக்கேன். கேஸ் நடந்துட்டு இருக்கு சார். அவங்க மேலே சிவில் கேஸ் கொடுத்துருக்கேன். என்னை அடிச்சதுக்கு கிரிமினல் கேஸும் கொடுத்துருக்கேன். அவர் வந்து நான் சூழலையே பெரிய ரவுடி. எனக்கு நிறைய ரவுடிங்கெலாம் தெரியும். தம்பியும் வந்து நிறைய ரவுடிங் கண்டெக்ட்லாம் வச்சிருக்கான் போல. அப்பப்போ வந்து யாரையாரும் கூட்டு வந்து மிரட்டுறாங்க சார். ஃபோன்லலாம் மிரட்டுறாங்க. நடமாட மாட்டா அப்படின்னு மிரட்டுறாங்க சார். தம்பியும் வந்து ஆமாம் சார் 3 பேரும் அடிச்சாங்க சார். என்னை வீட்டு பூட்டை போட்டுட்டு என்னை ஜெட்டியோட வச்சு உயிர் நடிலே குத்துறாங்க சார். சாவுடா, கையெழுத்து போடுறா, பணத்தெல்லாம் எடுறா. எங்கள் அம்மா அப்பா பணத்தை எடுத்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தா இவங்களுக்கு என்ன சார் வந்தது? என்னை அடித்து சாகடிச்சிருந்தாங்கன்னா 3 பேரும் கொலை கேஸில் போயிட்டு இருப்பாங்க. 3 பேருமே நான் செத்து போயிருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு 10 வருஷம் தவறு பெற்ற புள்ள நான். இப்போ அந்த வீடு இல்லாமல் ஆக்கணும்னு நடுத்தருக்கு கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டாங்க சார் எனக்கு.